நீங்கள் இணைந்திருப்பது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் செய்திகள் வாசிக்கும் நான் விதுஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆசிய வலய சுற்றாடல் அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க ஜனாதிபதி சிங்கப்பூர் விஜயம். போதையற்ற தேசம் வேலை திட்டம் நாட்டின் பல இடங்களில் விரிவாக முன்னெடுப்பு. 1000 ரூபாய் சம்பளம் கேட்டு தோட்ட தொழிலாளர்கள் பரவலான எதிர்ப்பு நடவடிக்கையில். பிரபல உதைப்பந்தாட்ட வீரர் சாலா பயணம் செய்த விமானம் மாயம். ஆங்கில கால்வாயில் விழுந்திருக்கலாம் எனவும் உயிர் தப்ப வாய்ப்பில்லை எனவும் அதிகாரிகள் விசனம். ரஷ்ய ஜனாதிபதியின் மக்கள் செல்வாக்கு வீழ்ச்சி. இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சிங்கப்பூருக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று முற்பகல் ஜனாதிபதி சிங்கப்பூர் நோக்கி பயணமானார். ஆசிய வலய சுற்றாடல் துறை அமைச்சர்கள் மற்றும் சுற்றாடல் நிறுவனங்களின் தலைவர்கள் மாநாட்டில் பிரதான உரை நிகழ்த்த உள்ளார். இம்மாதம் 25ஆம் திகதி சிங்கப்பூர் மெரினா பே சாண்ட்ஸ் கண்காட்சி மற்றும் மாநாட்டு மத்திய நிலையத்தில் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் 40 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது இந்த 2 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தில் சிங்கப்பூர் ஜனாதிபதி மற்றும் பிரதமரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இந்த வருடத்தினுள் சுமார் $5000 பில்லியன் கடனாக செலுத்த வேண்டியுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 1064 மில்லியன் ரூபாய் செலவில் தெமட்டகொடை பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 266 வீடுகளை கொண்ட சியபத் செவன அடுக்குமாடி வீடமைப்பு திட்டத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பதாதைகள் மூலம் நகரங்களை அமைக்க முடியாது. துறைமுக நகரத்தின் வேலை திட்டங்கள் நிறைவுறுத்தப்பட்டுள்ளன. அதற்கான உரிய சட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்த எந்தவித தெளிவும் இன்றி பலர் இருக்கின்றார்கள். அரசாங்கத்தை குறை கூறுவது மாத்திரமே தற்போது இடம்பெறுகிறது. ஐக்கிய தேசிய முன்னணி குப்பை மேடு பிரச்சினைக்கு தீர்வு கண்டுள்ளது. எனினும் கடன் பிரச்சினைக்கு இன்னும் தீர்வு காண முடியாதுள்ளது. වරාය නගරේ වැඩ කටයුතු අපි අවසන් කරලා දුන්නා. එදා සැලැස්මක් තිබුණේ නැහැ. අද සැලැස්මක් තියෙනවා. දැන් නීති ගේනවා. මේ වරාය නගරේ අපි මූල්‍ය මධ්‍යස්ථානයක් බවට පත් කරා. කොළඹ වරාය දියුණු කිරීමේ සැලසුම් දැන් කරගෙන යනවා. දකුණු වරාය කරන්න. දකුණු වරායෙන් පස්සේ උතුරු වරාය වත්තල දක්වා ගෙනියන්න. போதையற்ற தேசம் எனும் துணைப்பொருளில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பாடசாலைகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. அரசாங்க பாடசாலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் போதைப் பொருள் தடுப்பு வாரத்தின் 3வது தினம் இன்றாகும். ஜனாதிபதி செயலகம், கல்வி அமைச்சு மற்றும் ஏனைய நிறுவனங்கள் இணைந்து இந்த விசேட வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றன. இதேவேளை நீர்கொழும்பு வெலிகேன ரோமன் கத்தோலிக்க தமிழ் வித்தியாலயத்திலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நீர்கொழும்பு கொச்சிக்கடை போலீசார் மாணவர்களுக்கு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை நடத்தியுள்ளனர். கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள போதை ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு சம்மந்துரை அல் அர்சத் மகா வித்தியாலய மாணவர்களின் போதை ஒழிப்பு ஊர்வலம் ஒன்று நேற்று நடைபெற்றது. அதிபர் AL அப்துல் மஜீத் தலைமையில் இடம்பெற்ற ஊர்வலத்தில் சம்மந்துரை கோட்ட கல்வி பணிப்பாளர் மற்றும் பாடசாலை சமூகத்தினரும் மாணவர்களும் பெருமளவில் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் பாவனைக்கு எதிரான ஸ்லோகங்களை மாணவர்கள் ஏந்திய வண்ணம் பல்வேறு கோஷங்களை மாணவர்கள் எழுப்பினர். நிலையில் கொழும்பு 12 வாழைத்தோட்டம் அல் ஹிக்மா கல்லூரியில் வாழைத்தோட்ட போலீஸ் பரிசோதகர் சிசிர, பாடசாலை அதிபர் ஆகியோரால் மாணவர்களுக்கான போதை ஒழிப்பு விளக்கம் வழங்கப்பட்டதுடன் மேடை நாடகம் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை வலியுறுத்தி கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பள உயர்வை வலியுறுத்தி கிளிநொச்சியிலும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சமத்துவம் சமூக நீதிக்கான மக்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி டிப்போட் சந்திக்கு அருகில் இன்று காலை 10 மணிக்கு மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
மற்றொரு ஆர்ப்பாட்டம் அட்டன் நகரத்திலும் 1000 ரூபாய் இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்டது. தொழிலாளர்கள் தினமும் உழைக்கும் உழைப்புக்கு அடிப்படை ஊதியமாக 1000 ரூபாவை வழங்கும் என முதலாளிமார் சம்மேளனத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் முகமாகவே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அட்டன் பஸ் தரிப்பு நிலையத்துக்கு அருகில் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் பதாதைகளையும் கருப்பு கொடிகளையும் ஏந்திய வண்ணமும் கோஷங்களை எழுப்பியவாறு மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஐயா அவர்களே, தோட்ட தொழிலாளிகள் அனைவரையும் எலெக்ஷன் அதாவது வாக்குரிமை கேட்பதற்கு மட்டுமா எங்களை முதுகெலும்பாக உள்ளீர்கள்? தோட்ட தொழிலாளிகள் மிகவும் கடுமையாக உழைத்து வேலை செய்கிறீர்கள் என்று மேடையாக பேசி ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் எங்களுடைய வாக்குகளை ஏன் சூறையாடுகிறீர்கள்? இவ்வளவு போராட்டம் போராடியும் எங்களுடைய சம்பள பிரச்சனை உங்கள் காதுக்கு செவிகளுக்கும் எட்டவில்லையா? ஏன் தமிழர்கள் என்ற வகையில் தானே தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் இவ்வளவு இழுபறி நிலையாக இருக்கின்றது. எனவே கொம்பனிக்காரர் அவர்களும் அரசாங்கமும் பிரதமர் அவர்களும் இணைந்து இந்த சம்பள போராட்டத்தை உங்களால் முடியும் என்பதை எங்களை உறுதியாக சொல்ல முடியும். மேலும் பொகவந்தலாவ கேம்பியன் தோட்டத்திலும் 1000 ரூபாய் இயக்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொகவந்தலாவ கேம்பியன், லின்போர்ட், லாய்னோன், நோட்கோ, பெட்டோசோ, டெவன்ஃபோர்ட், பிரிட்லேண்ட், ஆல்டி, கொட்டியாகலை, மோரா, செல்வகந்தை ஆகிய தோட்டங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து பொகவந்தலாவ கேம்பியன் தோட்டத்திலிருந்து எதிர்ப்பு வாசகங்களை எழுதிய ஸ்லோகங்களையும் ஏந்தியவாறு பொகவந்தலாவ நகரம் வரை ஊர்வலமாக சென்றனர். அரசியல் கைதிகள் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக டக்ளஸ் தேவானந்தா 1994ஆம் ஆண்டு அரசாங்கத்திடம் ஏன் கேள்வி எழுப்பவில்லை என நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் தலதா அத்துக்கோரல கேள்வி எழுப்பியுள்ளார். அத்தோடு அங்குடுகொல பேலஸ் விவகாரம் தொடர்பில் 2 ஆணைக்குழுக்களின் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய இபிடிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் வைத்து 53 தமிழ் கைதிகள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இடம்பெற்ற விசாரணைக்கு என்ன நடந்தது என கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதில் வழங்கும் போதே நீதி மற்றும் சிறைச்சாலைகள் புனரமைப்பு அமைச்சர் தலதா அத்துக்கோரல இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், அங்குடுகொல பேலஸ் சிறைச்சாலையில் கடந்த வருடம் தான் அந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. அதாவது இலங்கையில் அரசியல் நெருக்கடி இடம்பெற்ற தருணத்தில் தான் இது இடம்பெற்றது. நவம்பர் மாதம் 22ஆம் தேதி அரசாங்கம் ஒன்று இருக்கவில்லை. இது தொடர்பில் எமக்கு தெரிய வந்தவுடன் 2 ஆணைக்குழுக்களை ஸ்தாபித்துள்ளோம். தற்போது ஒரு ஆணைக்குழுவின் அறிக்கை வந்துள்ளது. அடுத்த அறிக்கையும் வந்தவுடன் நாம் தெரியப்படுத்துவோம். ஆனால் டக்ளஸ் தேவானந்தா 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தார். எவ்வாறாயினும் இதற்கு பின்னர் 1994ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட அரசாங்கத்தில் உறுப்பினராக இருந்தார். அப்போது இந்த விசாரணைகளை முன்னெடுத்திருக்கலாம் என்பதையும் அவருக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதேவேளை இறக்குமதி செய்யப்பட்ட சோள விதையினால் படைப்புழுவின் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டை விவசாய அமைச்சர் பி ஹரிசன் பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகையில் நிராகரித்துள்ளார். படைப்புழுவின் ஆரம்ப கட்டம் விட்டிற்பூச்சி 100 கிலோமீட்டர் தூரம் வரை காற்றினூடாக பரவும் என்றும் குறிப்பிட்ட அவர், உள்நாட்டு முறைகளை பயன்படுத்தி இதனை தடுக்க சில நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். படைப்புழு பிரச்சினையினால் 20% குறைவான சோழ பயிற்சிகளுக்கே பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 40,000 ரூபாவுக்கு உட்பட்டதாக நட்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சேதம் தொடர்பில் மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நட்டஈட்டு தொகையை அதிகரிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னரே இலங்கையில் படைப்புழு பரவியுள்ளது. அன்று தொடக்கம் தடுப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதனை அரசியல் பேதம் பாராது சகலரும் இணைந்து தடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். සේනා දළඹුවා පාලනය කිරීම සඳහා විදේශීය රටවල් භාවිතා කරන ජෛව කෘෂි රසායන පෙරමුණු නුගුල් 20000කට වැඩිය දැන් ආනයනය කිරීමට අවශ්‍ය කටයුතු කරලා තියෙනවා. ඒවා ගොවීන්ට බෙදලා දෙන්න මේ කටයුත්තේදී කරලා තියෙනවා. 20 ஆண்டுகளுக்கு தேவையான பாரிய நீர் முகாமைத்துவ திட்டம் ஒன்றை வடக்கில் நடைமுறைப்படுத்த முயற்சித்து வருவதாக வடமாகாண ஆளுநர் சுரேஷ் ராகவன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட விவசாய அமைப்புகளை இன்று சந்தித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கைத்தடியில் உள்ள வடமாகாண முதலமைச்சர் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இரணைமடுக்குள கமக்காரர் அமைப்புகளின்
சம்மேளன தலைவர் நடராசா, அந்த அமைப்பின் செயலாளர் சிவமோகன் தலைமையிலான விவசாயிகள் கலந்து கொண்டனர். தமது விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படும் இரணிமடு குளத்தின் நீரானது எந்த விதத்திலும் வீண்விரயம் ஆக்கப்படவில்லை எனவும், மேலதிக நீர் வரத்தானது சரியாக முகாமைத்துவம் செய்யப்படாத காரணத்தினால் இந்த வருடம் பாரிய அழிவுகள் இடம்பெற்றதாகவும் விவசாய அமைப்பினர் ஆளுநரிடம் தெரிவித்தனர். இரணிமடு குளத்தின் நீரை முழுமையாக பயன்படுத்தி அதன் பலனை அடைவதற்கு அப்பகுதி மக்களுக்கு முதலில் முன்னுரிமை வழங்கப்படும் என வடமாகாண ஆளுநர் இதன் போது உறுதியளித்தார். மேலும் யாழ் குடாநாட்டிற்கான நீர்த்தேவை உள்ளிட்ட வடக்கின் பாரிய குடிநீர் தேவைகள் குறித்து சிறந்த திட்டம் ஒன்றை தாம் உருவாக்க உள்ளதாக வடமாகாண ஆளுநர் தெரிவித்தார். இவர்தான் நிருபர் என்று அல்லது இவரில் வேறு யாரும் நீங்கள் தெரிஞ்சு கொண்ட நிருபரை வந்து அந்த குழுக்கள் நாங்கள் அமைப்போம். அப்போ இது மாவட்ட ரீதியாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்ற 20 ஆண்டுகளுக்கு வடமாகாணத்தில் மக்கள் எங்கெங்கே என்னென்னா என்ன உறுதி என்ற எங்களுக்கு தேவையான தண்ணி இருக்குது, இங்கே அதை பராமரிக்கிற பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கு. கொள்ளுப்பிட்டிய பிரதேசத்தில் 90 கிலோ நிறையுடைய ஹெரோயின் போதைப் பொருளுடன் நேற்று கைது செய்யப்பட்ட 5 பேரையும் 6 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. அதன்படி 5 பேரையும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொள்ளுப்பிட்டியில் உள்ள சொகுசு வீடொன்றில் வைத்து சுமார் 1080 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் 5 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். வெளிநாட்டு பிரஜைகள் 3 இலங்கை பிரஜைகள் 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். நாட்டில் ஏற்பட்ட அரசியல் விபத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பை அரசோடு இணைத்துள்ளதாக அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மடுப்பிரதேச செயலகத்தில் வாழ்வாதார உதவிகள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்திலும் வடகிழக்கிலும் வாழக்கூடிய மக்கள் எனது ரத்தத்தின் ரத்தங்கள், எனது உடன்பிறப்புகள், எனது மக்கள், என்ற உணவு எனக்கு இருக்கின்றது. யாரும் புதிதாக எனக்கு அதை பற்றி சொல்லித்தர தேவையில்லை, எனக்கு நன்றாக தெரியும் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, எனது அமைச்சகம் கூட இந்த விபத்து சில நல்ல பக்க விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஒன்று, கடந்த காலங்களை விட அதிகமான பொறுப்புகள் கிடைத்திருக்கின்றன. சமூக மேம்பாடு என்பது வந்திருக்கின்ற சமூக மேம்பாடு என்றால் உட்கட்டமைப்பு வசதி மேம்படுத்துவது இதுதான் அர்த்தம் வந்திருக்கின்றதை தவிர இந்து சமய விவகார பொறுப்பும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து மன்னாருக்கு விஜயம் செய்த அமைச்சர் மனோ கணேசன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கு மக்கள் அமோக வரவேற்பு வழங்கினர். இங்கு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பிரதமரையும் ஏனைய அமைச்சர்களையும் சந்திப்பதற்கான முக்கிய பிரச்சனைகளை நாங்கள் ஆராய்ந்து அதை மீட்டெடுப்பதற்கான, அதை செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கான வசதிகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த பிரச்சனைகளை இந்த மகஜரோடு நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீர்கள், அதில் கவனம் செலுத்துகின்ற அதே நேரத்தில் நீங்கள் ஒரு 5 பேர் கொண்ட குழு நான் அமைச்சரோடு பேசி ஒரு திகதியை எடுத்து தரலாம். அதிலே வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகளை நாங்கள் முடிவு கட்டுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவை பதவி நீக்கம் செய்யுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் ரணசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குற்றமிழைத்த ராணுவத்தினர் தொடர்பிலான தகவல்கள் இருந்தால் சமர்ப்பிக்குமாறு பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ புலம்பெயர் அமைப்பினரிடம் கோரியிருந்தார். இந்த கருத்துக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்ட அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இலங்கை பாதுகாப்பு செயலாளரா அல்லது புலம் அமைப்புகளின் ஊடக பேச்சாளரா இவ்வாறு கதைத்தார் என எம்மால் யூகிக்க முடியாமல் உள்ளது. ஜனாதிபதியின் கீழ் தான் பாதுகாப்பு அமைச்சு உள்ளது. இவ்வாறான ஒரு அமைச்சின் செயலாளர் முப்படையினருக்கு எதிராக கருத்து வெளியிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். அவர் அன்று குடிப்போதையில் தான் கதைத்தாரா என்றும் சந்தேகமும் எழுகிறது. இது 30 வருட காலமாக நாட்டில் நீடித்த யுத்தத்துக்காக உயிர் தியாகம் செய்த ராணுவத்தினருக்கு செய்த அவமரியாதையாகும். எனவே ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவை பதவியிலிருந்து நீக்கி புதியவரை நியமிக்க வேண்டும் என நாம் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். අපේ රණවිරුවෝ ටික මේ රට බේරගත්ත මානුෂීය මෙහෙයුමට කැපවෙච්ච රණවිරුවෝ පාවා දෙන්නද කියන එක අපි විශේෂයෙන්ම අහනවා. சேன படைப்புழுக்களில் இருந்து ஏனைய பயிர்களை பாதுகாப்பது தொடர்பில் இன்று வெல்லாவளி பிரதேச செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது.
ஜனாதிபதி செயலகத்தின் பணிப்புரைக்கமைவாக தேசிய மட்டத்தில் விவசாயத்துறையில் தற்பொழுது சோள பயிர்ச்செய்கைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் சேனா படைப்புழுக்களிடமிருந்து ஏனைய பயிர்ச்செய்கைகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பது சம்பந்தமான கலந்துரையாடல் ஒன்று இன்று மட்டக்களப்பு படுவான்கரை பகுதியில் வெள்ளாவளி பிரதேச செயலகத்தில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்ஷனி ஸ்ரீகாந்த் தலைமையில் இடம்பெற்றது. அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த விளைநிலங்கள் விளைந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால ஆகவே இக்கலந்துரையாடலில் வெள்ளாவளி பிரதேச செயலாளர் செல்வி ராகுலநாயகி மற்றும் விவசாய திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் பதில் பிரதேச செயலாளர் மட்டக்களப்பு மாவட்ட கமநல சேவை திணைக்கள உயர் அதிகாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சிலாபம் 12வது காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக வல்லப்பட்டைகளை வெட்டிய 2 சந்தேக நபர்களில் ஒருவரை வனத்துறை அதிகாரிகள் நேற்றிரவு கைது செய்துள்ளனர். வனத்துறை அதிகாரிகள் நேற்று காட்டுப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட சமயம் 2 சந்தேக நபர்களில் ஒரு சந்தேக நபர் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளதோடு 26 வயதுடைய ரபுக்கன பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். 12வது காட்டுப்பகுதியில் 3 வல்லப்பட்டை மரங்கள் வெட்டப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட வல்லப்பட்டைகளின் பெறுமதி 35 லட்சம் பெறுமதியானது எனவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும், விசாரணையின் பின்னர் சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட வல்லப்பட்டையையும் சிலாபம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டில் இடம்பெற்ற சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வாவை எதிர்வரும் 7ஆம் திகதி நீதிமன்றில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக குற்றம் சுமத்தி முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வாவுக்கு எதிராக மூத்த பேராசிரியர்கள் சந்திரகுப்த தெனுவர, ஹேவா வட்டுகே சிறில் மற்றும் பிரியந்த குணவர்தன ஆகியோர் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். அதன்படி வழக்கு எதிர்வரும் 7ஆம் திகதிக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் சரத்தின் சில்வாவை நீதிமன்றில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டது. 71வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் சில தினங்களுக்கு கொழும்பில் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொள்ளுப்பிட்டி சந்தியிலிருந்து லோட்டஸ் சுற்றுவட்டம் வரையான பகுதியிலேயே விசேட போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி எதிர்வரும் 26, 27 மற்றும் 31ஆம் திகதியிலும் பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி முதல் 3ஆம் திகதி வரை காலை 6:30 மணியிலிருந்து பிற்பகல் 1:30 மணி வரையில் குறித்த வீதி தற்காலிகமாக மூடப்பட உள்ளது. சுதந்திர தின ஒத்திகை நிகழ்வுகள் இடம்பெற உள்ளதாக குறித்த காலப்பகுதியில் அந்த வீதி தற்காலிகமாக மூடப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கம்பொலவில பிரதேசத்தில் மகாவலி ஆற்றில் மூழ்கி 2 இளைஞர்கள் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 16 மற்றும் 20 வயதுடைய 2 இளைஞர்களே ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் இன்று மாலை அறிவித்துள்ளனர். இனி செய்திகளில் தொடர்வன சர்வதேச செய்திகள். ரஷ்யாவின் இரும்பு மனிதன் என வர்ணிக்கப்படும் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் செல்வாக்கு மக்கள் மத்தியில் கணிசமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு விளாடிமிர் புட்டினின் மக்கள் செல்வாக்கு மிக கணிசமாக வீழ்ச்சி அடைந்துள்ளது என்று ரஷ்யாவின் மக்கள் கருத்து ஆட்சி மையம் வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மதிப்பீடுகளின்படி விளாடிமிர் புட்டினின் அரசின் மீது மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை 33.4% வீழ்ச்சியடைந்துள்ளது. ரஷ்யாவின் இன்றைய பொருளாதார நிலை, மத்திய கிழக்கு விடயத்தில் குறிப்பாக சிரியா பிரச்சினையில் அதன் தலையீடுகள் என்பனவே புட்டினின் செல்வாக்கு வீழ்ச்சியடைய காரணங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் செயற்படும் மற்றொரு சுதந்திர ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலில் 53% மக்கள் புட்டினின் கொள்கைகளை விரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 89% மக்கள் ஆதரவு ஜனாதிபதி புட்டினுக்கு உள்ளதாக அதே மதிப்பீடுகள் தெரிவித்தன. ஆனால் இன்று இது கிட்டத்தட்ட 50 முதல் 60% வரையில் குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் கார்டிஃப் நகர் உதைப்பந்தாட்ட கழகத்தின் பிரபல வீரர் அமாலியானோ சாலா பயணம் செய்த விமானம் ஆங்கில கால்வாய் பகுதியில் காணாமல் போயுள்ளது. இந்த விமானத்தை தேடும் பணிகள் நேற்று இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் தொடங்கப்பட்டது.
பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதன் பின்னர் இந்தியாவுக்குள் எந்தவிதமான மோசமான தாக்குதல்கள் சம்பவங்களும் இடம்பெறவில்லை என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரிமை கோரியுள்ளார். இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி அல்லது பிஜேபியின் மாநாடு ஒன்றில் பேசும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 2014க்கு பின் இந்த நாட்டுக்குள் பயங்கரவாத தாக்குதல்கள் எதுவும் இடம்பெற்றதில்லை. எல்லைப் பகுதியில் ஒரு சில சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அவை கூட உடனடியாக அங்கு முறியடிக்கப்பட்டுள்ளன. எனவே 2014க்கு பின் எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் இந்தியாவுக்குள் ஊடுருவ முடியவில்லை என்று பெருமையாக கூறியுள்ளார். ஆனால் இந்த கருத்தை வெளியிட்டமைக்காக இந்திய ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எதிர்க்கட்சி அரச மட்டத்திலும் பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேலிக்கும் கண்டனத்துக்கும் ஆளாகியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சருக்கு பதன்கோட் மற்றும் ஊரி ஆகிய இடங்கள் இந்திய வரைபடத்தில் எந்த இடத்தில் உள்ளன என்று குறிப்பிட முடியுமா என்று காங்கிரஸ் கட்சி முக்கியஸ்தரும் முன்னாள் நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சரின் பார்வையில் மோசமான தாக்குதல் என்றால் என்ன என்றும் சிதம்பரம் கேட்டுள்ளார். பதன்கோட்டில் 2016 ஜனவரியில் ராணுவ முகாம் ஒன்றின் மீது இடம்பெற்ற ஒரு தாக்குதலில் 7 இந்திய படை வீரர்களும் 6 ஆயுத பாணிகளும் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் ஆயுத குழு ஒன்றே இதற்கு காரணம் என்று கூறப்பட்டது. அதே ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இந்திய கட்டுப்பாட்டு காஷ்மீரில் ஊரி என்ற இடத்தில் 4 தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 17 படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவங்களை நினைவூட்டியுள்ள சிதம்பரம் இவை பாரதூரமான சம்பவங்கள் இல்லையா என்று கேட்டுள்ளார். இந்திய ஊடகங்கள் சில 2014 முதல் இடம்பெற்ற பல சம்பவங்களை பட்டியலிட்டு காட்டியுள்ளன. தேயிலை தேமதுர சுவை தரும். வெனிசுலாவில் சதிப்புரட்சி ஒன்றுக்கு அமெரிக்கா தூவமிடுவதாக வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ குற்றம் சாட்டியுள்ளார். வெனிசுலாவில் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டங்களுக்கு தாம் ஆதரவளிப்பதாக அமெரிக்க உபஜனாதிபதி மைக் பென்ஸ் தெரிவித்துள்ளார். எதிர்த்தரப்புக்கு உற்சாகமூட்டும் வகையில் அவர் வீடியோ உரை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். இது ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை ஆத்திரமடைய செய்துள்ளது. அமெரிக்காவுடனான ராஜதந்திர உறவுகளை மீள்பரிசீலனை செய்யுமாறு அவர் தனது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி மதுரோவுக்கு எதிராக இன்று நாடு தழுவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ள நிலையிலேயே அமெரிக்கா அதற்கு வெளிப்படையாக ஆதரவை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தனது நாட்டில் சதிப்புரட்சி ஒன்றை மேற்கொண்டு அரசாங்கத்தை கவிழ்க்க முனைவதாக வெனிசுலா ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மோசமான கட்டத்துக்கு வந்துள்ளன. செய்திகளில் அடுத்து விளையாட்டுச் செய்தி. நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகளினால் இலகுவாக வெற்றி பெற்றுள்ளது. அதன்படி முதலாவதாக களமிறங்கி துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 38 ஓவர்களை எதிர்கொண்டு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 157 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. 158 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாட ஆரம்பித்த இந்திய அணி சார்பாக தவான் மற்றும் ரோஹித் சர்மா. இத்துடன் எமது செய்தி அறிக்கை யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.